கால மூன்றாவது பரிசுத்த ஓய்வு நாள் தொழுகையிலே பங்கு பெற்றிருக்கின்றோம். அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் பொறுப்பேரில் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்று கொள்கின்றேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவரை துதிப்போமாக. கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. ஜெபம் செய்வோம். விண்ணின் மேன்மைகளை திறந்து மண் உலகிலே எங்களை எல்லாம் மீட்பதற்காக குழந்தையாய் அவதரித்த அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை காலை பொழுதற்காக உம்மை போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். உம்முடைய முதலாவது வருகையின் நாட்களை திருச்சபையாக இணைந்து நாங்கள் தியானிப்பதற்கும், நீர் மண் உலகிலே பிறந்ததை கொண்டாடுவதற்காக எங்களை ஆயத்தப்படுத்துவதற்கும் கடவுள் பாராட்டிய கிருபைகளுக்காக உம்மை போற்றுகிறோம். இந்த வருகையின் கால மூன்றாவது பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே உம்முடைய திருவுடலாகிய ஆலயத்திலே வந்து உம்மை நோக்கி பார்க்கின்ற அத்தனை தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். என்னென்ன சூழ்நிலைகள் மத்தியிலே என்னென்ன தேவைகளோடு இந்த நாள் உம்முடைய திருப்பாதத்திலே வந்திருக்கிறோம் என்று ஆண்டவர் காண்கிறேன். மனிதன் முகத்தை பார்க்கிறார், ஆனால் ஆண்டவர் எங்களுடைய இருதயத்தை அறிகிறேன். எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கூறி நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ள இந்த வழிபாட்டின் ஊடாக ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். வர வேண்டும் என்று விரும்புகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்து வருவீராக. நாங்கள் அனைவருமாக இணைந்து உம்முடைய நாமத்தை பாடி புகழ்ந்து கடவுள் வைத்திருக்கின்ற நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரிலே தாழ்மையாக வேண்டி நிற்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று இறை நம் மகிமைக்காக கீர்த்தனைகளிலே 116வது பாடல், கீர்த்தனை எண் 116, பழைய பாடல் புத்தகத்திலே ஞான பாடல் 51, பழைய பாடல் புத்தகத்திலே ஞான பாடல் 51.
நாம் அனைவரும் நின்றவாறு 37வது சங்கீதம் 1 துவங்கி 12 வரை உள்ள பகுதிகளை முறையாக படிப்போம். சங்கீதம் 37 1 துவங்கி 12 வரை உள்ள பகுதிகள். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்களின் மேல் பொறாமை கொள்ளாதே. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். பாவங்களை அறிக்கை செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கடவுளுக்கு விரோதமாக நாங்கள் கலக்கம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்து அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் போனோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சற்று நேரம் முழங்கற் படியிட்டு நம்முடைய வாழ்வை ஆராய்ந்து நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோமாக. ஜெபம் செய்வோம். அன்புரை மக்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததின் முக்கிய நோக்கமே பாவத்திலே உழன்று கண்டிருக்கின்ற இந்த மனுக்குலம் மறுபடியும் பரிசுத்தரிடத்திலே, பரிசுத்தராகிய ஆண்டவரிடத்திலே ஒன்றிணைய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் விண்ணின் மேன்மைகளை துறந்து நம்மை தேடி இந்த உலகத்திலே வந்தார். அதற்காகத்தான் சிலுவையை சுமந்து தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தினார். நானும் நீங்களும் அவரிடத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவுகின்ற பொழுது ஆண்டவர் அவருடைய மகனாக, அவருடைய மகளாக நம்மை சேர்த்துக் கொள்கிறார். ஒரு நிமிடம் நாம் மௌனமாக இருந்து ஒரு வார கால வாழ்வை நாம் யோசித்து பார்ப்போம். இந்த வருகையின் காலத்திலே 3வது பரிசுத்த ஓய்வு நாளிலே வந்திருக்கிற நாம் இந்த 3 வாரமும் நம்மை ஆயத்தம் செய்வதற்காக தரப்பட்ட காலங்கள். ஒருவேளை இன்னும் ஏதாகலும் வேதனை தருகின்ற வழிகள் நம்மிடத்தில் இருக்கும் என்றால், ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே இருக்கின்றதான அந்த உறவை பாதிக்கின்றதாக இருக்கும் என்றால், ஆண்டவருடைய சமூகத்திலே அவைகளை நாம் அறிக்கை செய்வோம். நான் பாவிதா ஆனாலும் நீர்
மாசற்ற இரத்தம் சிந்தினே வாயென்று என்னை கூப்பிட்டே என் மீட்பரே வந்தேன் உண்மையாய் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்திருப்போம் என்றால் ஆண்டவர் நமக்கு தருகின்ற மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வவல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பை பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானவரின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தல்வாராக. ஆமென். ஆண்டவரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டனர். ஒரு விசை ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுப்போம். போன வாரம் முழுமையும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார். இயற்கையினுடைய அனுகூலங்களை தந்த, பணி வாய்ப்புகளை தந்த, பலவீனப்பட்ட நேரங்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் அவருடைய பலனை நமக்கு தந்து இந்த நாளிலேயே அவரை ஆராதிக்கும் சவனமாக நாம் எல்லாரையும் அவர் கூட்டி சேர்த்திருக்கிறாரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். அனுதின தேவைகளை சந்திக்கிறார். திருச்சபையிலிருந்தும் போன வாரத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு அவர் கிருபை பாராட்டினார். இன்னும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கலாம். அவைகளை எல்லாம் எண்ணி பார்த்து சங்கீதக்காரனாகிய தாவீதோடு இணைந்து நாம் ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அப்படியே இயேசுநாதர் கற்று தந்த ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமென். உட்காருவோம். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை படிக்க கேட்போம். முதலாவது திருமறை பகுதி யாத்திரையாகும் 14வது அதிகாரம் 1 துவங்கி 14 வரை உள்ள வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவருடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுத்துவேன் என்றார். அவர் அப்படியே செய்தார்கள். ஜனங்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு
நம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். அவர்கள் தன் இரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 இரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல இரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனார். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் இரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னாடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்திலே சாகும்படிக்கும் எங்களை கொண்டு வந்தீர்கள் என்றார். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். അതുകൊണ്ട് ഇപ്പോൾ ക്രിസ്തുവേശുള്ളവർക്ക് ഒരു ശിക്ഷാവിധിയുമില്ല. ജീവൻ്റെ ആത്മാവിൻ്റെ പ്രമാണം എനിക്ക് പാപത്തിൻ്റെയും മരണത്തിൻ്റെയും പ്രമാണത്തിൽ നിന്ന് ക്രിസ്തുവേശുവിൽ സ്വാതന്ത്ര്യം വരുത്തിയിരിക്കുന്നു. ജഡത്താലുള്ള ബലഹീനത നിമിത്തം ന്യായപ്രമാണത്തിന് കഴിയാഞ്ഞതിനെ സാധിപ്പാൻ ദൈവം തൻ്റെ പുത്രനെ പാപജഡത്തിൻ്റെ സാദൃശ്യത്തിലും നിമിത്തവും അയച്ചു. പാപത്തിൻ്റെ ജഡത്തിൽ ശിക്ഷ വിധിച്ചു. ജഡത്തെ അല്ല ആത്മാവിനെ അത്രേ അനുസരിച്ച് നടക്കേണ്ടതിനെ തമ്മിൽ ന്യായപ്രമാണത്തിൻ്റെ നീതി നിവൃത്തിയാകേണ്ടതിന് തന്നെ. ജഡസ്വഭാവമുള്ള ജഡത്തിലുള്ളതും ആത്മസ്വഭാവമുള്ളവർ ആത്മാവിനുള്ളതും ചിന്തിക്കുന്നു. ജഡത്തിൻ്റെ ചിന്ത മരണം, ആത്മാവിൻ്റെ ചിന്തയോ ജീവനും സമാധാനവും ശത്രുത്വവുമാകുന്നു. അത് ദൈവത്തിൻ്റെ ന്യായപ്രമാണത്തിന് കീഴ്പ്പെടുവാൻ കഴിയുന്നതുമല്ല. ജഡസ്വഭാവമുള്ളവർക്ക് ദൈവത്തെ പ്രസാദിപ്പിക്കാൻ കഴിയുകയുമില്ല. നിങ്ങളോ ദൈവത്തിൻ്റെ ആത്മാവ് നിങ്ങളിൽ വസിക്കുന്നു എന്ന് വരികൾ ജഡസ്വഭാവമുള്ളവരല്ല, ആത്മസ്വഭാവമുള്ളവരത്രേ. ക്രിസ്തുവിൻ്റെ ആത്മാവില്ലാത്തവൻ അവനുള്ളവനല്ല. ക്രിസ്തു നിങ്ങളിൽ ഉണ്ടെങ്കിലോ ശരീരം പാപനിമിത്തം മരിക്കേണ്ടതെങ്കിലും ആത്മാവ് നീതി നിമിത്തം ജീവനാകുന്നു. യേശുവിനെ മരിച്ചവരിൽ നിന്ന് ഉയർപ്പിച്ചവൻ്റെ ആത്മാവ് നിങ്ങളിൽ വസിക്കുന്നുവെങ്കിൽ ക്രിസ്തു
പിന്നെ മരണത്തിൽ നിന്ന് ഉയർപ്പിച്ചവൻ നിങ്ങളിൽ വസിക്കുന്നു. തൻ്റെ ആത്മാവിനെ കൊണ്ട് നിങ്ങളിൽ മർത്തി ശരീരങ്ങളെയും ജീവിപ്പിക്കുന്നു. ഉയർപ്പിച്ച നിങ്ങളിൽ വസിക്കുന്ന തൻ്റെ ആത്മാവിനെ കൊണ്ട് നിങ്ങളിൽ മർത്തി ശരീരങ്ങളെയും ജീവിപ്പിക്കുന്നു. ഈ തിരുവചന സത്യങ്ങൾ നമ്മുടെ അവരെ അനുഗ്രഹിക്കുമാറാട്ടിയാണ്. இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் வசனங்கள் 31 துவங்கி 38 முடிய. யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் வசனங்கள் 31 துவங்கி 38 முடிய. நற்செய்தி பகுதி படிக்கின்ற பொழுது திருச்சபையார் எழுந்து நிற்க அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதித்திரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறோம். நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாயிருக்கவில்லை. விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, பாவம் செய்கிறவன் எவனோ பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்னென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான், குமாரன் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன். ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார் என்பது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் சற்று நேரம் முடங்கல் படியிட்டு நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். அனைத்து நன்மைகளையும் அதன் நேரங்களிலே எங்களுடைய வாழ்விலே அருளி செய்கின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் உம்முடைய பாதத்திலே வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும் சுவாமி. எவ்வளவோ தேவைகளோடு, பலவீனங்களோடு, குடும்பங்களிலே சமாதானம் இல்லாத நிலைமைகள், எவ்வளவோ பண தேவைகள், ஆண்டவரை பல்வேறு சூழ்நிலைகள் மத்தியிலே உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வின் நிலைமைகளையும் வாழ்வின் தேவைகளையும் அறிகின்ற ஆண்டவர், ஒவ்வொருடைய வாழ்விலையும் ஆண்டவர் இடைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, எப்போதும் எங்களுடைய ஜெபத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னவரே, இப்போதும் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கின்ற எங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் தாமே எங்களுடைய வாழ்விலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சபைக்காக ஜெபிக்கின்றோம். திருச்சபையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் அநேக மக்களுக்கு பயனுள்ள ஒரு திருச்சபையாக நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரை திருச்சபையை ஆண்டவர் தந்திருக்கின்ற குடும்பங்களுக்காக நமக்கு நன்றி சுவாமி. அத்தனை குடும்பங்களையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். எல்லா குடும்பங்களையும் தனித்தனியே பேர் பேராக ஆண்டவர் சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு பச்சிளம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இந்த கால சூழ்நிலைகள் மாற்றங்களினாலே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவர் பலவீனங்களோடு இருக்கிறவர்கள் உண்டு சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுவீராக. ஆண்டவரை எங்களுடைய சின்ன பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவர் உங்களுடைய சிலுவை நிழலிலே நீர் மறைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
நல்ல சரீர சுகபலனோடு ஆண்டவர் பாதுகாப்பீராக. படிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பீராக. தேர்வுக்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் தாமே அன்பு பிள்ளைகளோடு கூட இருந்து இந்த ஆண்டிலே கற்றவைகளை ஆண்டவரை ஞாபகப்படுத்தி நல்ல முறையிலே தேர்வு எழுதுவதற்கு வேண்டுமான ஞானத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவீனங்களோடும் இருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு சுவாமி. கர்த்தர் தாமே அன்பு பிள்ளைகளுடைய பலவீனங்களை மாற்றி பாடசாலையிலே சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். படிக்கின்ற பிள்ளைகள் உண்டு, பணியாற்றுகிற பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருடைய வாழ்விற்கும் வேண்டுமான காரியங்களை ஆண்டவர் அதனது நேரங்களிலே நீர் அருளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உயர்கல்விக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் தாமே ஏற்ற நாட்களிலே ஆண்டவரே அந்த பிள்ளைகள் விரும்புகின்ற நல்ல உயர்கல்விக்கான வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே படித்து நல்ல பணிக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள் உண்டு. அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு சுவாமி. நம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாசங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணும். ஏற்ற நாட்களிலே அன்பு பிள்ளைகளுடைய கல்வி வாழ்வுக்கு ஏற்ற நல்ல வேலை வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இன்னுமாக ஆண்டவரே படித்து ஆண்டவரே நல்ல பணி கிடைத்தும் ஆண்டவரை திருமண வாழ்வுக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள் உண்டு. அந்த பிள்ளைகளுடைய வாழ்விலையும் ஆண்டவரை வேண்டுமான நேரங்களில் நல்ல வாழ்க்கை துணையை ஆண்டவர் அமைத்து கொடுப்பீராக. இன்னுமாக இல்லற வாழ்வில் இணைக்கப்பட்டு ஆண்டவரை குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கின்ற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு சுவாமி. எங்களுடைய நண்பர்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய உறவினர்களுடைய குடும்பங்கள், எங்களிடத்தில் ஜெபிக்க சொன்ன குடும்பங்கள் ஏராளம் பேர் உண்டு ராஜா. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே நீர் பிறந்த பொழுது எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே அது சந்தோஷம் தருகின்ற செய்தியாக அமைந்தது சுவாமி. இந்த ஆண்டு தம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரே உங்களுடைய பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்கின்ற பொழுது தம்முடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்விலையும் ஆண்டவரே இருளாய் இருக்கின்ற காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு மகிழ்வான அனுபவங்களை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்ற ராஜா. ஆண்டவரை ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தனியார் துறையிலே, அரசு துறையிலே பணி செய்கிறவர்கள், வாகனங்களிலே பணி செய்கிற பிள்ளைகள், வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், கூலி வேலை செய்கின்ற பிள்ளைகள், விவசாயம் செய்கிறவர்கள், பறவை இனங்கள், மிருக ஜீவன்களை வைத்து தங்களுடைய அனுதின தேவைகளை சந்திக்கிறவர்கள், மரம் வெட்டுகின்ற பணி செய்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். உழைப்பதற்கு வேண்டுமா நல்ல உடல் ஆரோக்கியத்தை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. வேலை இல்லாத நிலைமைகளை எல்லாம் கடவுள் மாற்றி கொடுவீராக. ஒவ்வொருவருக்கும் நல்ல பணி வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இன்னுமாக ஒவ்வொரு தாய்மார்களுக்காக ஜெபிக்கின்றோம். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை பணியாற்றுகின்ற தாய்மார்கள் ஏராளம் பேர் உண்டு ராஜா. ஒவ்வொருவருக்கும் வேண்டுமான சரீர சுகபலனையும் ஆண்டவர் கொடும். என்னென்ன காரியங்களுக்காக தம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கின்றார்களோ எல்லா ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ராஜா. ஆண்டவரே நீர் எங்களுடைய இருதயத்தை அறிகிறவர் சுவாமி. அண்ணல் அழுத பொழுது அண்ணாளுடைய வேண்டுதலை கேட்டு ஆண்டவரே அவருடைய வேண்டுதலுக்கு நல்ல பதிலை கொடுத்தது போல எந்தெந்த தாய்மார்கள் கண்ணீரோடு பாரத்தோடு உடைய பாதத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் அவருடைய கண்ணீரை துடைப்பீராக சுவாமி. ஆண்டவரே நாங்கள் சங்கீதங்களில் இன்றைக்கு படித்தது போல ஆண்டவர் நீர் எங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர் ராஜா. ஒவ்வொரு தாய்மார்களுடைய மன எண்ணங்களையும் அறிந்து கர்த்தர் கர்த்தருக்கு சுத்தமான அந்தந்த நேரங்கள் வருகிற பொழுது அவைகளை எல்லாம் வாழ்விலை கண்டுகொள்வதற்கான நல்ல வாய்ப்புகளை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு முதியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அத்தனை முதியவர்களையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே முதுமையின் பலவீனங்களோடு இருக்கிற எத்தனையோ பேர் உண்டு சுவாமி. கால்களிலே பலவீனங்களோடு நடக்க முடியாமல் நடப்பதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற எத்தனையோ ஆண்டவரே முதியவர்கள் உண்டு ராஜா. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரு. ஆண்டவர் ஒருவேளை பலவீனத்தோடு ஆலய தொழுகையிலே பங்கு பெற முடியாமல் இருக்கின்ற ஆண்டவரை முதியவர்கள் கூட உண்டு சுவாமி. ஆண்டவரை யார் யார் அந்தந்த நிலையில இருக்கிறார்களோ கர்த்தர் ஒரு விஷயம் தொடுவீராக ராஜா. ஆண்டவர் அந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் அன்பு பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை நீர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னுமாக பலவீனங்களோடு இல்லத்தில் இருக்கிறவர்கள் உண்டு. இந்த நான் தொழுகையிலே பங்கு பெற்றிருக்கிற மக்கள் உண்டு சுவாமி. ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யார் என்னென்ன பலவீனங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ எங்களோடு கூட இந்த ஜெப நேரத்திலே பங்கு பெறுகிறார்களோ ஒவ்வொருடைய ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்பீராக. சகல பலவீனங்களை இயேசுவின் அதிகார நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் சுவாமி.
கர்த்ததாமே சுகத்தை கொடுங்க ராஜா. நீ தொடும் ஆண்டவர், ஆணிகள் பாய்ந்த கரத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, இல்லங்களிலேயும் பலவீனத்தோடு இருக்கிற எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் அநேகர் உண்டு சாமி. கர்த்தர் அறிவீர் ஆண்டவர், ஒவ்வொருவரையும் நீ தொடுங்க ராஜா. மறுபடியும் நாங்கள் அந்த பிள்ளைகளை சந்திக்கின்ற பொழுது நல்ல செய்திகளை கேட்டேன் ஆண்டவர், உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களிலிருந்து, எங்களுடைய திருச்சபையிலிருந்து, ஆண்டவர் எங்களுடைய கிராமத்திலிருந்து ஆண்டவரே பணி நிமித்தமாக, படிப்பின் நிமித்தமாக தூர இடங்களிலே இருக்கின்ற பிள்ளைகள், வெளிநாடுகளில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை, நோய் தொற்றினுடைய தாக்கம் மறுபடியும் பெருகிக் கொண்டிருக்கிறதை ஆண்டவரை நீர் அறிவீர் சுவாமி. ஆண்டவரே, கடினமான பலவீனங்கள் ஒன்றும் ஆண்டவரை எங்களுடைய பிள்ளைகளை அணுகாமல் ஆண்டவர் பாதுகாப்பீராக. அனுதினமும் ஆண்டவரை மகிழ்வான செய்திகளை கேட்க ஆண்டு உதவி செய்யுங்க. ஆண்டவர், இந்த நோய் தொற்று இந்த உலகத்திலிருந்தே மறைந்து போகட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, மறுபடியும் ஆண்டவரே லாக்டவுன் என்கின்ற நிலைக்கு ஆண்டவரை உலகம் சென்று விடாமல் ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்வீராக. நீர் நினைத்தால் மட்டும்தான் ஆகும் ஆண்டவரே. எங்களுடைய மனிதர்களுடைய எண்ணங்கள் ஆண்டவரே, எங்களுடைய மனிதர்களுடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களை நீர் செய்கிறவர் சாமி. ஆண்டவரே, உண்மையை நாங்கள் நம்பி இருக்கிறோம். திருச்சபையாக நாங்கள் இணைந்து ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, இயல்பு நிலை திரும்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் இந்த விசேஷித்த நாட்களில் நீர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அருமையானவர்களை இழந்து ஆறுதலுக்காக தவிக்கின்ற எங்களுடைய கிராமத்திலே உள்ள அன்பு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்ததாமே ஆண்டவரே, அந்த குடும்பத்திலே உங்களுடைய ஆறுதலை ஆண்டவர் கொடுப்பீராக. இன்னுமாக ஆண்டவர், இந்த வாரத்தில் எங்களுடைய தேசம் ஆண்டவர் முக்கியமான அநேக ஆண்டவரை பாதுகாப்பு படையை சார்ந்த தலைவர்களை இழந்திருக்கிறது சுவாமி. அந்தந்த குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்ததாமே ஆறுதலின் தெய்வமாக இருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டுமான ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட கொடிதான விபத்துகள், ஆபத்துகள் ஆண்டவரே எங்களுடைய உயர் தலைவர்களை பாதித்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே மக்களுக்கான பணிகளை செய்கிற பொழுது உம்முடைய பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, இனமாக ஆண்டவர் இந்த பண்டிகை காலங்களிலேயும் திருச்சபையாக நாங்கள் செய்கின்ற ஊழியங்களிலே உம்முடைய கிருபை இருக்கட்டும் சுவாமி. போன வாரம் முழுமையும் ஆண்டவரை இயற்கை அனுகூலமாக தந்தீர். ஆண்டவரை உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை, தொடர்ந்து இந்த நாளைய தினத்தில் நடைபெற இருக்கின்ற அந்த ஊழியங்களிலேயும் கடவுளுடைய கிருபை நிறைவாக தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவர் இந்த பண்டிகை காலத்திலே நாங்கள் திருச்சபையிலே அமைத்து இருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா நிகழ்வுகளையும், விசேஷமாக கிளை சங்கங்களுடைய நிகழ்வுகள், எல்லா நிகழ்வுகளையும் நாங்கள் சிறப்பாக திட்டமிட்டு நடத்தவும், அதனாலே ஆண்டவரே எங்களுடைய பக்தி வளரவும், உம்மோடு கொண்டிருக்கின்ற உறவை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பேராயருக்காக அதன் கீழாக என்கிற ஒரு திருச்சபைகள், சமூகம் சார்ந்த பணிகளுக்காக, மிஷினரி பணிகளுக்காக ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்கின்ற மக்கள் தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அனைவருக்கும் உடைய ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பீராக. வாழ்விழந்த மக்கள் வாழ்வு பெறுவதற்காக தங்களுடைய பணிகளை ஒவ்வொருவரும் ஆண்டவரை இறை ஞானத்தோடு அமைத்துக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒரு விசை கூட இந்த தொழுகையிலே பங்கு பெற்றிருக்கிற அனைவரையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம் சுவாமி. யார் யார் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறார்களோ ஒவ்வொருடைய ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்பீராக. ஏற்ற நாட்களிலே நல்ல பதில்களை ஆண்டவர் தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய திருச்சபையின் பாடல் புத்தகத்திலே 269வது பாடலை கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம்.
இச்சுவாறு ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்பதற்காக அல்ல சுவாமி, நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உருவகப்படுத்துவீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். கிறிஸ்துவனியா வேண்டுகிறோம் பிதாவே. உட்கார்வோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்புக்குரியவர்களே, இந்த வருகையின் கால 3வது பரிசுத்த ஓய்வு நாள் தொழுகையிலே வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஒரு விசை கூட இயேசு கிறிஸ்துவின் ஒரு பேரில் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்று கொள்ளுகின்றேன். சிந்திப்பதற்காக இன்றைய தினத்திலே தரப்பட்ட தலைப்பு என்னவென்றால், பாவ கட்டிலிருந்து விடுதலை, டெலிவரன்ஸ் ஃப்ரம் த பாண்டேஜ் ஆஃப் சின். அனைத்தையும் தன்னுடைய வார்த்தையினாலே, தன்னுடைய கருத்தினாலே நேர்த்தியாக படைத்த ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து விட்டு பார்க்கிறார். ஆதியாக 1:31 சொல்லுகின்றது, அப்பொழுது தேவன் தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. எல்லாவற்றையும் பார்க்கின்றார், எல்லாம் நன்றாக சிறப்பாக இருக்கின்றது. நாளடைவிலே கொஞ்ச நாட்கள் தாண்டினவுடனே ஆதியாகமம் 6:12 அதே ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகின்றது. அழகாக தூய்மையாக வாழ வேண்டும் என்று படைக்கப்பட்ட உலகம் இப்போது பாவத்திலே விழுந்து பாவ அடிமைத்தனத்திலே மாறி இருக்கின்றது. நல்லதென்று கண்ட அதே ஆண்டவர் தன்னுடைய வாயினாலே இப்போது சீர்கெட்டதாக இருக்கிறது, என்னுடைய மக்கள் கெட்டு போயிருக்கிறார்கள், நீங்கள் உலகத்தை கெடுத்து விட்டீர்கள் என்று நேரடியாக அவரே சொல்லுகிறார். உடனடியாக இவர் என்ன செய்கிறார் என்றால், இப்படி விட்டால் இன்னும் மக்கள் தீமைகளை செய்து கொண்டே இருப்பார்கள், அநீதி இந்த உலகத்திலே பெருகி கொண்டு இருக்கும் என்று சொல்லி இந்த உலகத்தை அழிப்பதற்காக சுத்தம் கொள்கிறார். அப்படி சுத்தம் கொண்டு எப்படி மொத்த உலகத்தையும் அழிப்பது, மறுபடியும் இந்த பூமியை பலுகி பெருகி மக்களிடம் வாழ்வதற்காக ஏதாவது ஒரு குடும்பத்தை தெரிவு செய்ய வேண்டும் என்று பார்க்கிறார். உலகம் முழுவதிலும் அவர் தேடின பொழுது அவருக்கு அவருடைய கண்களிலே தென்பட்ட குடும்பம் நோவாவுடைய குடும்பம். ஆதியாகமம் 7:1 ஆண்டவர் நோவாவோடு சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன். 6வது அதிகாரத்திலிருந்து இந்த நிகழ்வுகள் அங்கே வருகிறது. நீ அழகாக பொற்பேர் மரத்திலான ஒரு பேழையை செய், அதில் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா விலங்கினங்கள், பறவை இனங்கள், பரிசுத்தமான ஜந்துகள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு ஜோடு நீ என்ன செய்ய வேண்டும் என்று அதை வைக்க வேண்டும். இன்னுமாக நீயும் உன்னுடைய குடும்பத்தாரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை இடுகிறார். அதே போல எல்லா காரியங்களும் நடந்தே இருக்கிறது. 40 நாள் விடாமல் பூமி முழுவதும் மழை பெய்கிறது. நோவாவுடைய குடும்பம் காப்பாற்றப்படுகிறது, மற்ற எல்லாரும் அழிந்து போனார்கள் என்று நாம் திருமறையிலே படிக்கின்றோம். ஏறத்தாழ வரலாறும் அதை உறுதி செய்கின்றது. இப்படி பரிசுத்தமான கடவுளை விட்டு பின்வாங்கி போன, இல்லை என்றால் பாவத்தில் விழுந்து போன இந்த மக்களை மறுபடியும் கடவுளோடு தூய்மையான வாழ்வுக்கு, அநீதி இல்லாமல் நீதியான ஒரு வாழ்வுக்கு நேராக நடத்த வேண்டும் என்பதற்காக கடவுளால் மிக நேர்த்தியாக திட்டமிட்ட ஒரு காரியம்தான் 1வது கிறிஸ்துமஸ். எப்படியாயினும் இவர்களை எல்லாம் என்னோடு கூட சேர்க்க வேண்டும். இந்த மக்கள் பாவம் செய்கிறார்கள். பாவம் செய்கின்ற பொழுது பாவத்திற்கு பரிகாரமாக விலங்கினங்களை பலியிடுகிறார்கள், இரத்தம் சிந்துகிறார்கள். இன்றைக்கும் பாவங்களுக்கு பரிகாரமாக நரபலி செலுத்துகிறார்கள். தன்னுடைய பிள்ளைகளையே கொலை செய்கிறார்கள், பிள்ளைகளை ஆற்றிலே தூக்கி வீசுகிறார்கள், குடும்பத்தில் உள்ள சாபம் மாற வேண்டும் என்று. இனமாக காளைகளை பலி செலுத்துகிறார்கள், ஆட்டுக்கடாக்களை பலி செலுத்துகிறார்கள், கோழிகளை பலி செலுத்துகிறார்கள். இப்போதும் சில இடங்களிலே ரோடிலே போகின்ற பொழுது கோழியை 2ஆக கிழித்து போட்டிருப்பார்கள். இன்றைக்கும் இந்த பழக்கங்கள் சமூகத்திலே இருக்கிறது. இவைகளை எல்லாம் பார்த்த ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டும் பஸ்கா பண்டிகைக்காக இவர்கள் எருசலேம் ஆலயத்தில் கூடுகிற பொழுது தங்களுடைய பாவ நிவாரண பலிக்காக ஆடுகளை கொல்லுகின்ற ஆட்டினுடைய எண்ணிக்கைகள் தான் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை பஸ்கா பண்டிகை கொண்டாட எருசலேம் ஆலயத்தில் இந்த யூதர்கள் எல்லாம் இணைவார்கள். அப்போது இவர்கள் அதுவரை செய்த ஒரு ஆண்டு செய்த பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக
ஆட்டுக்கடாக்களை எல்லாம் பலியிடுவார்கள். அந்த நாளிலே இரத்தம் ஆறாக ஓடும் என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார். இப்படி மிருகங்களுடைய பலி செலுத்துகின்ற எண்ணிக்கை தான் ஒவ்வொரு ஆண்டு பெருகி கொண்டு இருக்கிறதை தவிர மனிதன் திருந்தின பாடில்லை. ஆகவே தான் கடவுள் என்ன செய்தார் என்றால் தன்னுடைய ஒரே மைந்தனை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். இனி நாம் மிருகங்களை பலி செலுத்தக்கூடாது. ஏக பலியாக ஒரே பலியாக இயேசு கிறிஸ்து பலியாகி இருக்கிறார். திருமறை சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும் என்று சொல்லி மறைவசனம் சொல்லுகின்றது. அப்படி செய்து கொண்ட ஒரு ஏற்பாடு தான் இந்த கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்கு முன்பதாக இந்த 3 வாரங்கள், ஒருவேளை இங்கே அந்த 3 மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருக்கிறது, 3 வாரங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்காக நம்மை ஆயத்தம் செய்வதற்கான காலங்கள். இன்றைக்கு அந்த 3வது வாரத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வை நாம் யோசித்து பார்க்கலாம். நாம் எவ்வளவு தூரம் பாவங்களை விட்டு நாம் வழி விலகி ஆண்டவருக்குள்ளதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் யோசித்து பார்ப்போம். அதற்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே தேடி வந்தார். மாறாக ஸ்டார் எல்லாம் கட்டி சீரியல் எல்லாம் போட்டு அழகாக கொண்டாட்டங்களை ஏற்படுத்துவது ஒருவேளை நாம் செய்கின்றோம். ஆனால் அது நமக்கு முக்கியமான நோக்கம் அல்ல. நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். இந்த இயேசு நம்முடைய இருதயத்தில் பிறக்க வேண்டும். நம்முடைய வீடுகளிலே அவர் பிறக்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். ஒரு அந்த கிறிஸ்துமஸுக்கு நேராக தான் கடவுள் என்ன செய்கிறார் என்று நம்மை அழைக்கின்றார். ஒரு இந்த நாளிலே நான் படிக்க கேட்ட திருமறை சத்தியங்களின் அடிப்படையிலே 3 காரியங்களை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, நாம் கடவுள் கூறுவதை விசுவாசிக்க வேண்டும். கடவுள் கூறுவதை நாம் விசுவாசிக்க வேண்டும். யாத்திரையாம் 14வது அதிகாரம் 1 துவங்கி 14 வரை உள்ள வசனங்களை நான் படிக்க கேட்டோம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். பார்வோன் என்ன செய்கிறான் என்றால் கடினமாக இவர்களை வேலை வாங்குகிறான், வேலை செய்ய வைக்கிறான், சம்பளங்கள் ஒன்றும் கொடுக்கவில்லை. ஆனால் இப்போது கடவுள் மோசையோடு பேசுகிறார். நீ என்னுடைய மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு வா, நான் உங்களை என்ன செய்வேன், இந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்டுக் கொள்வேன் என்கிற அந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே இந்த மோசையும் என்ன செய்கிறார் என்றால் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு இப்போது வருகிறார். கடவுள் சொன்னது போல வருகிறார். இந்த செய்தி பார்வோனிடத்திலே சொல்லப்படுகிறது. நமக்காக வேலைக்கு வைக்கப்பட்டிருந்த இந்த அடிமைகள் எல்லாம் வேலை செய்ய மனம் இல்லாமல் இவர்கள் இப்போது நம்மிடத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக போகிறார்கள், போய்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி பார்வோனிடத்திலே சொல்லப்படுகிறது. யாத்திரையாம் 14வது அதிகாரம் 7வது வசனத்தை படிப்போம் என்றால் அந்த வசனம் சொல்லுகிறது, உடனடியாக பார்வோன் தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரிகளை எல்லாம் கூப்பிடுகிறார். நம்முடைய இந்திய தேசம் இந்த வாரத்திலே நம்முடைய முப்படைகளின் தளபதியாக இருந்த அந்த பிரபின் ராவத் என்கிறவரை நாம் இழந்தோம். ஒருவேளை நீங்கள் எல்லாரும் தொலைக்காட்சி பற்றியில் நீங்கள் அதனுடைய செய்திகளை பார்த்திருப்பீர்கள். ஆக இப்படி உயர் பதவியில இருக்கிறவர், அதுவும் நம்முடைய பாதுகாப்புக்குரிய முக்கியமான நபர், அவருடைய இழப்பு நம்முடைய நாட்டிற்கும் பேர் இழப்பு. ஏனென்றால் நம்முடைய தேசத்தை பாதுகாக்கின்ற பணியிலே இருக்கக்கூடியவர். என்ன ஒரு பிரச்சனை என்றாலும் இவர்கள் மேல்மட்டமாக உடனடியாக இணைந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மக்களை பாதுகாக்கின்ற காரியங்களுக்காக திட்டமிடுகிறவர்கள் தான் இவர்களுடைய பணியாக இருந்தது. இங்கேயும் இவன் என்ன செய்கிறான் என்றால் பார்வோன் உடனடியாக இராணுவ அதிகாரிகளை எல்லாம் கூட்டுகின்றான். 7வது வசனத்திலே 600 ரதங்களை இவர்கள் உடனே தயார் செய்கிறார்கள். 600 ரதங்கள், இன்னுமாக சின்ன சின்ன ரதங்கள், வேறு என்னெல்லாம் அவர்கள் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தினார்கள் எல்லாவற்றையும் அந்த 7வது வசனம் சொல்லுகிறது. அதிகாரிகளையும் கூட்டி இவன் எல்லாரையும் தயார் செய்து இப்போது மோசையினுடைய தலைமைத்துவத்திலே சென்று கொண்டிருக்கின்ற இஸ்ரவேல் மக்களை பிடிப்பதற்காக இந்த பார்வோனும் அவனுடைய சேனைகளும் துரத்தி கொண்டே போகிறார்கள். அப்போதுதான் அந்த கீழே உள்ள வசனங்களை நாம் படிக்கிற பொழுது மக்கள் கேட்கிறார்கள், ஏன் மோசையே இப்படி எங்களை கொண்டு வந்தீர்? அங்கே எகிப்திலே எங்களை அடக்குவதற்கு பிரேத குழிகள் இல்லையா? ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறீர்? நாங்கள் அங்கேயே அடிமைகளாக இருந்து நாங்கள் கடினமாக வேலை செய்து எங்களுக்கு சம்பளம் கிடைக்காவிட்டாலும் உயிரோடு நாங்கள் இருந்திருப்போமே. இப்போது பார்வோனுடைய சேனைகள் எல்லாம் எங்களை துரத்தி வருகிறார்கள், எங்களை பிடித்தால் கொலை அல்லவா செய்வார்கள் என்று சொல்லி இந்த மக்கள் எல்லாரும் முறுமுறுக்கிறார்கள். ஆனால் கடவுள் ஏற்கனவே மோசையோடு என்ன செய்கிறார் என்றால் பேசுகிறார். 13வது வசனத்தை படிக்கின்ற பொழுது மோசே கடவுள் சொன்னவனமாக இந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். 600 ரதங்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. 600 அதற்கு அதிகமான ரதங்கள். அப்படி என்றால் இந்த மக்கள் எல்லாம் எவ்வளவு பயந்திருப்பார்கள் என்று பாருங்கள். ஒரு சேனையே என்ன செய்கிறது என்ற ராணுவ படைகளோடு இந்த மக்களை எல்லாம் துரத்தி வருகிறார்கள். அந்த வேளையிலே மோசே சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், அங்கிருந்து வருகிற இந்த எகிப்தியரை இனி நாம் என்ன செய்ய மாட்டோம்,
பார்க்க மாட்டோம், உங்களுடைய ரதங்களையும் நான் பார்ப்பதில்லை, கடவுள் செய்கின்ற அற்புதத்தை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி 14வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் நமக்காக போராடுவார், நாம் என்ன செய்வோம், சும்மா இருப்போம். நீங்க சற்று முறுமுறுக்காமல் கடவுளிடத்திலே விசுவாசமாக இருங்கள். கீழான பகுதிகளை நீங்கள் வீட்டிலே சென்று படித்து பாருங்கள். செங்கடல் முன்பதாக இருக்கிறது. ஆண்டவர் மோசையோடு சொல்லுகிற உன்னுடைய கோலை எடுத்து நீட்டு என்று சொல்லி அந்த கடல் இரண்டாக பிளக்கிறது. இவர்கள் எல்லாம் பத்திரமாக மறுகரைக்கு போகிறார்கள். இந்த எகிப்தியருடைய சேனைகள் எல்லாம் அந்த கடலிலே மூழ்கி போனது நாம் அனைவருக்கும் தெரியும். ஆக கடவுள் நம்ம எல்லாம் என்ன செய்கிறார், அந்த பாவங்களிலிருந்து விடுதலையாக்குகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் கடவுள் கூறுவதை நாம் விசுவாசிக்க வேண்டும். எந்த ஒரு முறுமுறுப்பு இல்லாமலும் கடவுளுடைய வார்த்தைகளிலே நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் கடவுள் கூறுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் கூறுவதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 8வது அதிகாரம் 31 துவங்கி 38 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்க கேட்டோம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளை கேட்டு யூதர்களிலேயும் சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் கிறிஸ்துவனுடைய போதனைகளை கேட்டு கிறிஸ்துவனிடத்தில் வருகிறார்கள். அப்போது அவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே நீங்கள் என்னுடைய சீஷராக இருப்பீர்கள் என்று. அந்த கீழான விவாதங்களை படிக்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த யூத மக்களை பார்த்து சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. விடுதலையாக்கும் என்று சொன்ன உடனே அவருடைய மனதில் ஒரு கேள்வி வருகிறது. யூதர்களை பொறுத்த மட்டிலே யாருக்கும் அவர்கள் அடிமைகளாக இருந்ததில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த கீழான வசனங்களை படிக்கின்ற பொழுது, குறிப்பாக 33வது வசனத்தை படிக்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியார், நாங்கள் யாருக்கும் ஒரு காலம் அடிமைகளாக இருக்கவில்லை. அப்படி இருக்க நீர் எப்படி விடுதலை ஆவீர்கள், எந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லுகிறீர் என்று மாறி கேட்கிறார்கள். கேட்ட மாத்திரத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 34வது வசனத்திலே, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார். நீ ஆபிரகாமுடைய வம்சமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சமூகத்திலே உயர்வாக இருக்கிற எந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவனாக நீ இருந்தாலும் சரி, நீ பாவம் செய்வாய் என்றால் நீ பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறாய் என்று அவர் என்ன செய்கிறார் என்றால் பேசுகிறார். எப்படி நாங்கள் அடிமைகளாக இருப்போம், நாங்கள் எப்படி பாவம் செய்தோம் என்றெல்லாம் இவர்கள் கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என்னுடைய பிதா சொன்ன காரியங்களை உங்களுக்கு போதிக்கிறேன், நீங்கள் உங்களுடைய பிதா சொல்லுகிற காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள். என்ன சொல்லுகிறீர்? அந்த கீழான வசனங்களை படிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்களோ என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். ஆனால் ஆபிரகாம் யாரையும் என்ன செய்யல, கொலை செய்யவில்லை, கொலை செய்யவும் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள், வகை தேடுகிறீர்கள் என்று நேரடியாகவே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால் சொல்லுகிறார், பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார். கடவுள் நம்மை விடுதலையாக்கினால் 38வது வசனத்திலே சொல்லுகிறார், குமாரன் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அது பாவமாக இருக்கலாம், சாபமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கினால் எந்த ஒன்று நம்மை சேதப்படுத்தவே முடியாது. ஆக நாம் சிந்தித்தது போல கடவுள் கூறுவதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தொழுகையிலும் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வதற்காக நமக்கு ஒரு நேரம் தரப்படுகிறது. நாம் யோசிக்கலாம், நான் என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நம்முடைய தவறுகளை கடவுள் பேசுகிற பொழுது அவைகளை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்திலே சீர்பொருந்த நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை என்னிடத்திலே பாவம் இல்லை, நான் பரிசுத்தவான், நான் நீதிமான் என்று சொன்னால் அவன் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கவே முடியாது. ஏனென்றால் மறைவசனம் அநேக இடங்களிலே சொல்லுகிறது, அவ்வளவு உத்தமன் இந்த உலகத்திலே யாருமே இல்லை. பாவிகளை தேடிதான் நம்மை எல்லாம் மீட்பதற்காகத்தான் பாவம் இல்லாத இறைவன் பாவமாகி இந்த உலகத்திலே குழந்தையாக என்ன செய்தார் என்றால் பிறந்திருக்கிறார். ஆக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், யாருக்கு நோய் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் வைத்தியம் தேவை என்றும் சொல்லி இருக்கிறார். ஆக நம்முடைய வாழ்விலே பாவம் இருக்கும் என்றால் அந்த ஆண்டவரிடத்தில் நாம் அறிக்கை செய்கிற பொழுது நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை மொத்தத்தையும் விடுதலையாக்க அவர் உண்மையும் அவர் ஆயத்தம் உள்ளவராக காத்திருக்கிறார். ஆக கடவுள் கூறுவதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் யூதர்கள் என்ன செய்யவில்லை என்றால் அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என கடவுளுக்குள் நடக்க வேண்டும். கடவுளோடு நாம் நடக்க வேண்டும். ரோமர் 8வது அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கிறோம். 1வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. 5வது வசனம், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். நாம் கடவுளுக்குள்ளதாக நடக்கின்ற பொழுது
நமக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. ஒருவேளை நம்முடைய நம்பிக்கை எல்லாமே ஒரு நாள் கடவுளோடு இருப்போம், பரலோக ராஜ்யத்தில் இருப்போம் என்றுதான் நம்முடைய நம்பிக்கை. ஆனால் அதற்கு முன்பதாக நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு நாளிலே கரைபடியாதவர்களாக நாம் பாவம் இல்லாதவர்களாக இருப்போம் என்றால் மட்டுமே இறை அரசுக்கு போக முடியும், கடவுளுடைய பரலோக ராஜ்யத்திலே நாம் போக முடியும். இல்லை என்றால் நரகம் என்று சொல்லி திருமறை சொல்லுகின்றது. ஆக இந்த வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற கடவுளுக்கு உள்ளதாக நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. உண்மையிலேயே கடவுளோடு நடக்கிறவர்கள் எப்போதும் தங்களுடைய வாழ்வை தூய்மையாக காத்துக் கொள்வார்கள். ஒருவேளை தெரிந்தோ தெரியாமல் அவர்கள் தவறு செய்திருப்பார்கள் என்றால் கடவுளோடு அவைகளை அறிக்கை செய்து என்ன செய்திருப்பார்கள் என்றால் சீர்பொருந்தி இருப்பார்கள். ஆக எப்போது அவருடைய வாழ்க்கை உலகத்திலே முடிந்தாலும் கடவுளோடு என்ன செய்யும் என்றால் அவருடைய வாழ்க்கை முடியும். கடவுளுடைய கரத்திலே அவருடைய ஆத்மா இருக்கும் என்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. 6வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. 2 உதாரணங்களை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எப்படி இதை புரிந்து கொள்வது? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது கையும் களவுமாக விபச்சாரத்திலே பிடிப்பட்ட ஒரு பெண்மணியை இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அங்கே அநேக ஆண்கள் அங்கே இருக்கிறார்கள். இந்த பெண்ணை கொண்டு இயேசு கிறிஸ்துவனிடத்திலே சொல்லுகிறார்கள், மோசேயினுடைய சட்டத்தின் அடிப்படையிலே இப்படிப்பட்ட தவறு செய்கிறவர்களை கல்லறைந்து கொலை செய்ய வேண்டும் என்கிறது தான் மோசேயினுடைய சட்டம். அங்கே இருக்கிறவர்கள் மாம்சத்தின்படி என்ன செய்கிறார்கள் என்றால் யோசிக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம். அந்த பெண்ணிற்கு மாம்சத்தின்படி சிந்தித்தபடியினாலே அவளை கொலை செய்கின்ற தீர்ப்பை நீர் தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கேட்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவ சற்று மாறாக ஆவியின்படி கடவுள் எப்படி சிந்திப்பார் என்கிறதற்கு ஒரு முன் உதாரணமாக என்ன செய்கிறார் என்றால் பேசுகிறார். அவர் பேச ஒன்றுமில்லை, தரையிலே தன்னுடைய விரலை கொண்டு என்ன செய்கிறார் என்றால் எழுதுகிறார். அங்கே நின்ற எல்லாரும் என்ன செய்கிறார்கள் என்றால் விலகி போகிறார். யாரெல்லாம் குற்றம் சுமத்தினார்களோ பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லாரும் என்ன செய்கிறார்கள் என்றால் போய்விடுகிறார்கள். இறையல் வல்லுநர்கள் சொல்லுகிற பொழுது அவர் தரையில எழுதுனது என்னவென்றால், உங்களில் பாவம் செய்யாதவன், உங்களில் தப்பை செய்யாதவன் முதல் கல்லை எடுத்து இந்த பெண்மணியின் மீது எறிய கடவன் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் அங்கே நின்று யாரும் நீதிமான்கள் அல்ல, எல்லாரும் பாவிகள். இந்த பெண்ணை கல்லறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று வந்தவர்கள் எல்லாருமே திரும்ப போகிறார். இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணின் இடத்துல சொல்லுகிறார், நீ போ, இனி என்ன செய்யாது, பாவம் செய்யாது. ஒருவேளை 2 சிந்தனைகள். ஒரு மாம்ச சிந்தை உள்ளவன் எப்படி சிந்திப்பான், ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறவர்கள் எப்படி சிந்திப்பார்கள்? மாம்ச சிந்தை எப்போதுமே அந்த நபரை பகைத்து அவரை அழிக்குவதற்கு தான் மாம்ச சிந்தை இடம் கொடுக்கும். ஆனால் ஆவியிலே நாம் சிந்திக்கின்ற பொழுது அந்த நபரும் பாதிக்கப்பட்ட நபரும் வாழ்வு பெறுவதற்கான சூழலை அது ஏற்படுத்தும். இன்னொரு உதாரணம், வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் நம்முடைய இந்த கிறிஸ்துமஸ் முன்னிட்டு நாம் சிறப்பான ஒரு ஏல சந்தையை நாம் நடத்த இருக்கிறோம். இதே போல ஒரு திருச்சபையிலே ஏல சந்தை நடைபெற்றது. போதகரும் அறிவிப்பு சொல்லுகிறார், எல்லாரும் வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் நீங்கள் அதிகமாக என்ன செய்ய வேண்டும், ஆலயத்திலே கொண்டு வர வேண்டும் என்று அறிவிப்பு சொல்லுகிறார். எல்லாரும் வீட்டில் இருந்த பொருட்களை, முட்டை, தேங்காய், இன்னும் வாழைக்குலைகள், இன்னும் மிருக ஜீவன்கள், பறவை இனங்கள் எல்லாத்தையும் ஆலயத்திலே கொண்டு என்ன செய்தார்கள் என்றால் படைக்கிறார்கள். ஒரு மனிதர் மட்டும் என்ன செய்கிறார் என்றால் யோசிக்கிறார், ஆலயத்திலே கொண்டு வைக்க வேண்டுமா என்று யோசிக்கிறார். வீட்டிலே 8 முட்டை இருக்கிறது. இவன் யோசிக்கிறார், நான் இந்த 8 முட்டையும் அடை வைத்தால் 8 கோழி குஞ்சுகள் எனக்கு கிடைக்கும். எப்படி இதிலிருந்து ஒன்றை எடுத்து நான் ஆலயத்திலே கொண்டு காணிக்கை வைப்பது? ஒருவேளை ஒன்றை எடுத்தால் 7 ஆகும். ஒரு கோழி குஞ்சு என்ன செய்யும், குறைந்துவிடும். இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு என்ன செய்கிறார் என்றால் ஆலயத்திலே வருகிறார். ஒரு பாட்டி என்ன செய்கிறார் என்றால் 5 முட்டை கொண்டு வைக்கிறார்கள். ஏலம் முடிந்த பிற்பாடு அந்த பாட்டி அதை பிடிக்கவில்லை, இன்னொரு நபர் பிடித்து சொல்லுகின்றார். அந்த பாட்டியின் இடத்திலே போய் இந்த நபர் சொல்லுகிறார், நீ பார்த்தீர்களா, நீங்கள் கொண்டு வந்தது என்ன செய்து போச்சு. இன்னொருவர் என்ன செய்தார், பிடித்து கொண்டு போனார். என்னுடைய வீட்டிலே 8 கோழி முட்டைகள் இருக்கிறது, ஒன்றை எடுத்தால் 7 ஆகிவிடும், ஒரு குஞ்சு குறைந்துவிடும், அதனால நான் என்ன செய்யலை, கொண்டே வரவில்லை அப்படின்னு சொல்லி கூட்டம் முடிந்தது. இவர்கள் வீட்டுக்கு போகிறார்கள். வீட்டுக்கு போகின்ற வழி நம்முடைய ஊர் போன்று வயல்கள் எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய வழி. இவர் என்ன செய்கிறார் என்றால் போகின்ற பொழுது, கூட்டம் முடிந்து வீட்டுக்கு போகிற பொழுது வயலிலே ஒரு முட்டை ஒன்று கிடக்கின்றது. இதை பார்த்த உடனே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறார். ஓடி சென்று இந்த முட்டையை எடுக்கின்றார்.
இப்போது அவர் யோசித்து பார்க்கிறார். அந்த பாட்டி 5 முட்டையை கொண்டு வந்து 5ஐயும் இன்னொருவர் வாங்கி கொண்டு சென்றார். நான் ஒன்றும் கொண்டு போகாமல் நான் என்ன செய்தேன், போனேன். கடவுள் எனக்கு வீட்டுக்கு வருவதற்கு என்பதாக அழகான ஒரு முட்டையை கூட தந்தார். இப்போது இவருடைய மனதிலே கணக்குகள் ஓடுகிறது. அங்கே 8 முட்டை, இதையும் சேர்த்து நான் அடகு வைத்தால் 9 குஞ்சுகளாக கிடைக்குமே என்று சொல்லி சந்தோஷத்தோடு என்ன செய்கிறார் என்றால் போகிறார். எல்லாவற்றையும் சேர்த்து என்ன செய்கிறார் என்றால் அடை வைக்கிறார். குறிப்பிட்ட நாள் ஆனது. ஆனால் குஞ்சுகள் ஒன்றும் என்ன செய்யல, வெளியே வரவில்லை. குஞ்சுகளுடைய சத்தங்கள் ஒன்றும் என்ன செய்யல, கேட்கவே இல்லை. ஒரு சில நாட்கள் கூட பார்ப்போம் என்று அவர் காத்திருக்கிறார். கடைசியிலே இந்த தாய் கோழியிடம் இருந்து கெட்ட வாடை வர ஆரம்பித்தது. இப்போது எங்கிருந்து இந்த வாடை வருகிறது, இல்லை என்றால் நாற்றமுள்ள காற்று வருகிறது என்று இவர் தேட ஆரம்பிக்கிறார். தேடின மாத்திரத்திலே இவர் பார்க்கிறார். பார்த்த பொழுது அந்த கோழியை என்ன செய்கிறது என்றால், ஒரு பாம்பு என்ன செய்கிறது என்றால் கடித்து அதன் இரத்தத்தை நாம் உறிந்து அந்த கோழி என்ன செய்திருக்கிறது, மரித்து போய் இருக்கிறது. இப்பொழுது யோசிக்கிறார், எங்கே இருந்து இந்த பாம்பு வந்தது என்று சொல்லி யோசிக்கிறார். யோசித்த பொழுது இவருக்கு வயலிலிருந்து கிடைத்த முட்டை என்ன முட்டை, பாம்பு முட்டை. அது என்ன செய்திருக்கிறது, அங்கே இருந்து பொறித்து அந்த பாம்பு குஞ்சு என்ன செய்கிறது என்றால் ஒவ்வொரு கோழி குஞ்சாக அந்த இரத்தத்தை எல்லாம் உறிந்து என்ன செய்திருக்கிறது என்றால் மொத்தம் இருந்த எல்லாவற்றையும் அது அழித்து விட்டது. இப்போது இவர் யோசிக்கிறார், யார் மாம்சத்தின்படி சிந்திக்கிறவர்கள், யார் ஆவியின்படி சிந்திக்கிறவர்கள். அன்புரை மக்களே, ஒருவேளை மாம்சத்தின்படி சிந்திக்கிறவர்கள் இப்படித்தான் என்ன செய்வார்கள், சிந்திப்பார். எனக்கு என்ன சொல்லி என்ன செய்ய வேண்டும், இதை எதற்கு ஆலயத்தில் வைக்க வேண்டும், எல்லாம் எனக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் என்று கடைசியில் ஒரு நாள் நமக்கென்று உள்ளதும் யாரிடத்திலே போகும் என்று என்ன செய்யாது, தெரியாது. அதற்கு மிகவும் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் மறைந்த முன்னாள் முதல்வர் அவர்கள் எத்தனையோ சம்பாதித்தார்கள். இன்றைக்கு அதனுடைய சொத்துக்கள் யார் யாருடைய கரத்தில் இருக்கிறது என்றும் தெரியாது. அதற்காக அடி வைத்துக் கொண்டே இருக்க. அன்பிறகு மக்களே, நாம் கடவுளுக்குள் நடக்க வேண்டும். மாம்சத்தின்படி நாம் சிந்திக்க அழைக்கப்படவில்லை. ஆவிக்கேற்ற சிந்தனைகள். உண்மையிலேயே நான் ஆண்டவரோடு இருக்கிறேன் என்பது நம்முடைய செயல்களிலே தான் நாம் அதை வெளிப்படுத்த முடியும். அடுத்த வாரம் நமக்கென்று தரப்பட்ட நாள். கடவுள் என்னென்ன ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கிறாரோ அநேக பொருட்களை நாம் படைப்போம். உண்மையிலே ஆலயத்திலிருந்து நாம் பிடித்து கொண்டு போவதும் மிக முக்கியம். ஆலயத்திலே வைத்து நாம் ஒரு பொருளை பிடிக்கிறோம் என்றால், எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஒரு தடவை 4 கருக்குகளை கொண்டு வைத்தார். அது அவருடைய விலையிலே முதலாவதாக காய்த்தது. 4ஐயும் கொண்டு வைத்து 1000 ரூபாய்க்கு என்ன செய்கிறார், பிடித்து கொண்டு போகிறார். கூடி போனால் ஒரு கருக்குடைய விலை 30 ரூபாய் என்ன செய்யும் இருக்கும். இப்படி மக்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார். கடவுளுடைய ஆலயத்திலே ஒரு ஆண்டு நம்ம என்ன செய்திருக்கிறோம், நடத்தி வந்திருக்கிறார். இந்த எண்ணத்தோடு நாம் என்ன செய்வோம் என்றால், வருகின்ற வாரத்திலே நாம் ஏல சந்தையில் பங்கு பெறுவோம். பங்கு பெறுவதோடு மட்டுமல்ல, பொருட்களையும் நாம் என்ன செய்வோம், பிடித்து கொண்டு செல்லுவோம். இந்த ரோமர் 8வது அதிகாரம் 8வது வசனத்திலே பவுல் மறுபடியும் சொல்லுகிறார், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். மாம்ச சிந்தனைப்படி யோசிக்கிறவர்கள் ஒருபோதும் கடவுளுக்கு பிரியமாக என்ன செய்ய முடியாது, அவர்கள் இருக்க முடியாது. 9வது வசனத்திலே சொல்லுகிறார், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவனுடைய ஆவி யாரிலே இல்லையோ அந்த கிறிஸ்துவனுடைய சிந்தை, தப்பு செய்த மனிதரை மன்னித்து விடுகிற அந்த பண்பு, இனமாக மாம்சீக நிலையிலே இல்லாமல் கடவுளுக்கு ஏற்ற நிலையிலே சிந்திக்கின்ற அந்த பாட்டியினுடைய பண்பு, இந்த பண்புகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த பண்புகள் இல்லை என்ற நம்மிடத்தில் கிறிஸ்து இல்லை என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அழகாக சொல்லுகிறார். ஆக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையில் இந்த எண்ணங்களோடு நாம் என்ன செய்வோம் என்றால், தொழுகையிலே பங்கு பெறுவோம். கடவுளுடைய வார்த்தைகள் சொன்னது போல நம்ம எல்லாரையும் பாவக்கட்டிலிருந்து கடவுள் என்ன செய்கிறார், பாவம் அல்ல எல்லா கட்டிலிருந்தும் நம்மை அவர் விடுவிக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஆண்டவர் கூறுவதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் கூறுவதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்குள் நடக்க வேண்டும். கடவுளுக்குள் நாம் நடக்க வேண்டும். அப்படி நடப்போம். ஆண்டவர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்து உறுதிப்படுத்தி கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வலகுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் உற்பவித்து பிறந்தார்.
பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை சுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் வைத்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். இப்போது பாடக்குழுவினர் ஒரு பாடல் பாடுகின்ற பொழுது மாதத்தினுடைய 2வது பரிசுத்த ஓய்வினால் ஆனபடினாலே முன்பதாக வந்து காணிக்கைகளை படைக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Amen.
இப்போது கழிந்த வாரம் நடைபெற்ற சபைகளுடைய தீர்மானத்தை படிக்க கேட்போம். அதனைத் தொடர்ந்து டிஎம்பிபி சேல்ஸுக்கான வரவு செலவு கணக்குகள் படி. ரெண்டாயிரத்தி 21ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலை ஆராதனைக்கு பிறகு சுமார் 10:30 மணிக்கு திருச்சபையின் 7வது செயற்குழு கூட்டம் நமது சபை போதகர் திரு எம். ஜெபு ஜெயசிங் அவருடைய ஜெபத்துடன் ஆரம்பமானது. கீழ்கண்டவர்கள் அதில் பங்கு கொண்டார்கள்: திரு எம். ஜெபு ஜெயசிங் சபை போதகர், திரு சி. முருகேசன் சபை செயலர், திரு ஏ. ஜோன்ஸ்குமார் சபை கணக்கர், திரு டி. சதீஷ்குமார் சபை பொருளர், திரு ஆர். சாஜி டீக்கனார், திரு ஆர். வினோத்குமார் டீக்கனார், திரு என். சைன் டீக்கனார், திருமதி கே. சுலோஜனா டீக்கன்ஸ். தீர்மானங்கள்: 1. முன்மாத அஜந்தாக்கள் பரிசீலனை செய்து சபை செயற்குழு ஒப்புதல் வழங்கியது. தீர்மானம் 2. 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் செப்டம்பர் மாத கணக்குகள் சபை செயற்குழு பரிசீலனை செய்து ஒப்புக்கொள்ளப்பட்டது. தீர்மானம் 3. திருச்சபைக்கென்று கல்லறை தோட்டம் மற்றும் இதர காரியங்களுக்காக நிலம் வாங்குவதற்காக அட்வான்ஸ் கொடுக்க சபை செயற்குழு தீர்மானிக்கப்பட்டது. மேற்கண்ட தீர்மானங்களுக்கு பிறகு சுமார் 11:30 மணி அளவில் திருச்சபையின் 7வது செயற்குழு கூட்டம் நமது சபை போதகர் எம். ஜெபு சிங் அவர்களுடைய ஜெபத்துடன் இனிதே நிறைவடைந்தது. ഏതച്ചമ്പാറ CSS സഭയുടെ പേരിൽ DMBB മിഷണറിമാരെ സഹായിക്കുന്നതിന് വേണ്ടിയിട്ട് 20 ബുക്ക് ഞങ്ങളുടെ സഭയ്ക്ക് തന്നായിരുന്നു. അതിൽ 16 ബുക്ക് വിറ്റ് കിട്ടി. 3100 രൂപ ഏൽപ്പിച്ചു. ബാക്കി തുക തന്ന് സഹായിക്കാമെന്നും പറഞ്ഞിട്ടുണ്ട്. തരുമ്പോഴത്തേക്കും അതും കൊടുക്കുന്നതാണ്. സ്റ്റാളിന് വേണ്ടി സ്പോൺസർ ചെയ്തവർ മിസ്റ്റർ മുരുകേശൻ ഡീക്കൻ വെള്ളച്ചിപ്പാറ സഭാ സെക്രട്ടറി 200 രൂപ, മിസ്റ്റർ ജോൺസ്കുമാർ ഡീക്കൻ വെള്ളച്ചിപ്പാറ 200 രൂപ, മിസ്റ്റർ ജിനീഷ് കൊട്ടറക്കുളം 200 രൂപ, മിസ്സിസ് രമണി ഓടവള്ളി 100 രൂപ, മൊത്തം 700 രൂപ. ജാസ്മിൻ സ്മിത ഓടവള്ളി 1 കവർ മിഠായി. വിറ്റത് 880 രൂപ. സാധനങ്ങൾ വാങ്ങിയത് 700 രൂപ, വിറ്റ് കൊടുത്തത് 880 രൂപ. ബുക്ക് വിറ്റ് കൊടുത്തത് 3100 രൂപ. സ്റ്റാളിൽ നിന്നും കൊടുത്തത് 880 രൂപ. മൊത്തം 3980 രൂപ വേദാച്ചൻപാറ സഭയുടെ പേരിൽ കൊടുത്തിരുന്നു. ഇനി നമ്മുടെ സഭയിൽ മിഷണറിമാരെ സഹായിക്കുന്നതിന് വേണ്ടി 5/12/2021 ഞായറാഴ്ച സഭാ ശുശ്രൂഷകരെയും ചർച്ച് കമ്മിറ്റിയും ചേർന്ന് ഒരു ഫണ്ട് ആരംഭിക്കുകയുണ്ടായി. ഇതിലേക്കായി സംഭാവന നൽകിയവർ: മിസ്സിസ് ശാലിനി റോസ്കുമാർ 100 രൂപ, റിജോ ആർ ജോൺസ് 100 രൂപ, റെനോ ആർ ജോൺസ് 100 രൂപ, ജോയ്സ്നി JS 100 രൂപ. മൊത്തം 400 രൂപ. ഇനിയും മിഷണറിമാരെ സഹായിക്കുന്നതിലേക്ക് എല്ലാവരും അവരാൽ കഴിയുന്ന സംഭാവന നൽകി സഹായിക്കണമെന്ന് താഴ്മയായി അപേക്ഷിക്കുന്നു. இதில் காணிக்கைகளை கொடுத்து உதவி செய்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நிமிடம் திருமதி சிஜி ஜான்சன் அவர்களும் திருமதி அனிதா ராஜ்குமார் அவர்களும் முன்பதாக வர அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்றைக்கு ஸ்டாலில் நான் பங்கு பெற்றபடியினாலே டிஎம்பிபியின் சார்பாக நமக்கு ஒரு பரிசு ஆலயத்திற்கு தரப்பட்டிருக்கிறது. அதை இப்போது அவர்கள் பெற்றுக்கொண்டு ஆலய பணிகளுக்காக அதை மறுபடியும் என்ன செய்வார்கள் என்ற தருவார்.
முன்பதாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து உங்களுடைய உதாரணமான காணிக்கைகளை இந்த மிஷினரி ஊழியம் கடந்த வாரம் ஒரு சிலர் மிஷினரி ஊழியத்துக்கு என்றே காணிக்கை வைத்திருந்தார்கள். ஆனபடினால் அதை நாம் வேறு எந்த ஒரு காணிக்கையும் எடுக்காமல் அதற்காக நான் வைத்திருப்போம் என்று அவரிடத்தில் பேசி அதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் மிஷினரி ஊழியத்தின் மீது பாரம் கொண்டவர்கள், நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை இந்த ஊழியங்களுக்காக அவரிடத்தில் கொடுத்து வருவதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஞான பாடல்களிலே 483வது பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் 483. அன்புரை மக்களே, நாம் கேட்ட சத்தியங்களை நம்முடைய மனதிலே கொண்டு வருவோம். நாம் பாடின பாடலையும் நம்முடைய மனதிலே கொண்டு வருவோம். இயேசுவின் அண்டை நாம் வருகின்ற பொழுது அவர் அன்போடு நம்மை அவர் அழைக்கின்றார். பாவமின்றி நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆண்டவரோடு நாம் சேர்ந்து பேரின்பத்திலே நாம் வாழ முடியும். ஒரு அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை எல்லா பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார். நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல பொழுதற்காக நம்மை போற்றுகிறோம். நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம் சுவாமி. இந்த நாளிலேயும் ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே உடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நாங்கள் படைத்திருக்கின்ற காணிக்கைகளை எல்லாம் ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. பை காணிக்கையாக, மாதாந்திர காணிக்கை, பிறந்த நாள் என்னும் திருமண நாள் காணிக்கை, பொருள் காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள், எல்லா காணிக்கைகளையும் ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கின்றோம்.
விசேஷமாக ஆண்டவரே, எங்களுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்து பாட நிகழ்விலே உணவு தந்து எங்களை உபசரித்த குடும்பங்கள், தேநீர் தந்து எங்களை உற்சாகப்படுத்திய குடும்பங்கள், அத்தனை குடும்பங்களையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன எண்ணங்களோடு, ஏக்கங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு இவைகளை செய்திருக்கிறார்களோ, இவைகளுக்கு மேலான நன்மைகளை ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பங்களிலே கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளைய தினத்திலே நாங்கள் செய்கின்ற ஊழியங்களிலேயும் கடவுளுடைய கிருபை இருக்கட்டும். பலவீனத்தோடு அநேகர்கள் இருக்கிறார்கள் சுவாமி. ஒவ்வொருடைய பலவீனங்களை மாற்றி உற்சாகத்தோடு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இந்த 2 நாள் ஊழியங்களிலே ஆண்டவர் அன்பு பிள்ளைகளை கூட்டி சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இந்த புதிய வாரத்திலே நாங்கள் செல்லுகின்ற பிரயாணங்கள், செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலையும் ஆண்டவருடைய பாதுகாப்பு, பராமரிப்பு தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதனாலே திருமறைப்பள்ளி பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தேநீர் கொடுக்கின்ற அந்த குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். திரு மகேஷ்குமாருடைய குடும்பத்தை கடவுள் ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவர் பலவீனங்கள் உண்டு ஆண்டவர், பிள்ளைகளுடைய வாழ்விலே நல்ல சுகத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவைகளுக்கு மேல நன்மைகளை அந்த குடும்பத்து பிள்ளைகள் வாழ்விலே கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த தொழுகையை பங்கு பெற்ற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. சிறியவர்கள், வாலிபர்கள், பெற்றோர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவருடைய பிரசன்னம் தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிரிந்து செல்கிறோம். பிரியாத நேசருடைய கரம் எங்கள் அனைவரோடும் நிறைவாக தங்கி இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பொறுப்பேறலை தாழ்மையாக வேண்டும் நிற்கிறோம் பிதாவே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய கடவுளின் அன்பும், தூய ஆவியாருடைய அன்பும், ஐக்கியமும், சிநேகமும் நம் அனைவரோடும் நம்முடைய வேண்டுதல்களோடும் இன்றும் என்றுமான சதா காலம் நிறைவாய் தங்கி இருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மனநிறைவோடு சென்று வாருங்கள்.